வணக்கம் இடம்பலம் நேயர்களே, இது ஒரு ஃபினாலே. இந்த ஃபினாலே டேல ஒரு சிறப்பான எபிசோட்ல கிஷோர் அவர்களுடன் சந்திக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் டைம்ல அவரு பல பிஸியான காரியங்களை ஈடுபட்டிருந்ததுனால கடந்த 3 நாட்கள் என்னால் இன்டர்வியூ அவரை கூட வச்சுக்க முடியல. இப்போ அவர்கிட்ட கெஞ்சி கேட்டு அவருடைய பிஸியான இந்த ஸ்கெடியூலில் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் டேக்கு முன்னாடி இந்த இன்டர்வியூ நம்ம வச்சிருக்கோம். ஸோ தொடர்ந்து ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியோட கடைசி நாளில் இன்னைக்கு இருக்கோம். இன்னைக்கு அவரை புகழனா என்னைக்குமே புகழ முடியாதுன்னு இல்லை, இன்னும் ஒரு மாதம் கூட இல்லைங்க. ஜஸ்ட் 4ஆம் தேதிக்கு மேலே திருப்பி புகழலாம் புகழ போறோங்க. சரி, லாஸ்டா புகழ போறோம். சோ அனைத்து புகழ போறீங்க இன்னைக்குங்க லாஸ்ட் டே ஆஃப் இந்த வெர்ஷன் 1.0ல அது லாஸ்டா புகழ இருக்குன்னா எல்லா சமூகத்தோட சப்போர்ட்டும் அவருக்கு இருக்கு அப்படிங்கிற சமூகங்களை வச்சு அவரை புகழலாம் அப்படின்னு இருக்கேன். முக்குளத்தோரின் மூத்த நாயகன் ஸ்டாலின். எந்த முக்குளத்தோரோட மூத்த நாயகன் ஸ்டாலின்? நாடார்கள் விரும்பும் நாயகன் ஸ்டாலின். நாடார்கள் விரும்பும் நாயர். ஆமா, நாயகனுங்க. நாயருக்கும் அவங்களுக்கும் என்னங்க சம்பந்தம்? அது ரைட், நாய் தான் கோவப்படும். கவுண்டர்களோட சந்தோஷத்துக்கு ஃபவுண்டர்னா அது நம்ம ஸ்டாலின் தான். கவுண்டமணியா? முதலியார்களின் முதல் மரியாதையை பெற்றவன். மன்னியர்கள் எல்லாமே சின்சியர் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் மரியாதையில சிவாஜி சைட் அடிக்கிற மாதிரி, ராதாவை சைட் அடிக்கிற மாதிரி. ஏங்க முதல் மரியாதைனா ஃபர்ஸ்ட் முதலியார்களுடைய முதல் மரியாதையை பெற்றவர். மரியாதை படத்தை நினைச்சேன். சரி, மன்னியர்கள்லாம் சின்சியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே தலைவன். அது பார்க்கும்போது உங்களுக்கு புரியுதா? முதல் மரியாதையில வரக்கூடிய அந்த கேரக்டர் சிவாஜியோட ஒய்ஃப் கேரக்டர் பார்த்துருக்கீங்களா? தொடக்கத்தை திருவரும் ஏய்னு துர்கா ஸ்டாலின் அப்படியே வச்சு பாருங்க, கரெக்டாக இருக்கும். வன்னியர்களின் பார்வையில் இவர் ஒரு மாம்பழ கொட்டை. அந்த அளவுக்கு இவர் ஒரு ஸ்பெஷலான ஒரு பார்வையில பாக்குறாங்க. சுத்தி போட்ட மாம்பழம். சாதாரணமா ஒரு கொட்டை எப்படிங்க விடுவோம்? ஒரு பழம் முழு அந்த யாராவது சாப்பிட்டு ஒரு கொட்டையை தூக்கி தான் போடுவாங்க. ஆனா அந்த கொட்டையில இருந்தா ஒரு மரமே வளருது. சொன்னீங்க கொட்டையை தூக்கி போடணும்ட்டு. தூக்கி போட வேண்டிய கொட்டை தான் இது. பறையர்களை காக்கும் பாராசூட், பார்ப்பனர்களின் செல்ல பாப்பா, மொத்தத்துல எல்லா ஜாதிகளின் ஆதரவை பெற்றவர். ஆண் ஜாதிக்கு தளபதி, பெண் ஜாதிக்கு அண்ணன் அப்படின்னு இவரை பத்தி சொல்லிட்டே போலாம். இவருக்கு போடாம நீங்க விட்டீங்கன்னா அந்த ஓட்டுக்கு சமம் நோட்டா சேப்பாக்கத்துல நிக்கிறாரு ஸ்டாலினுடைய பேட்டா. இவரை மிஸ் பண்ணிட்டு எவ்வளவு கொடுத்தாங்க பேட்டா? ஏங்க நான்லாம் வாங்காம பேசிட்டு இருக்கேன். நாங்கெல்லாம் பரம்பரை திமுக தெரியும்ல. சரி, சிவப்பு கருப்புன்னு வரும் ரத்தம் நம்மளுக்குலாம். எத்தனை கடையில சண்டை போட்டீங்க? பஜ்ஜி கடையிலயா, பிரியாணி கடையில? எத்தனை பெண்களோட இடுப்புகள் நீங்க? ஏங்க என்னங்க என் கையை பார்த்தா அந்த மாதிரியா தெரியுது? அது தெரியல எனக்கு. திமுகன்னு சொல்றீங்களே, அதுவும் கையின் வேற இப்படி இருக்காங்க. வந்தா வேலையை முடிச்சுட்டு போற ஆட்கள் நாங்களாம். இவரை மிஸ் பண்ணிட்டோன்னு ஃபீல் பண்ணாதீங்க. லேட்டா ஷூ போட்டு அழகா நடந்து வருவாரு கியூட்டா. மலையாளிகள் வியந்து பார்க்கும் சேட்டா. தமிழர்களுக்கு உழைக்கிறதுல இவர் ஒரு பேட்டா. அதான் அந்த செருப்பு மாதிரிங்க, செருப்பு மாதிரி உழைக்கிறவரு அப்படின்னு நான் சொன்னேன். மொத்தத்துல செருப்பு பிஞ்சிடுச்சு. தன்னந்தனி வாப்பா சும்மா ஜெயிக்க போறார் டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் எல்லாம் பாடிட்டு டோப்பா. இவ்வளவு நல்லா கூந்தலை வச்சிருக்கீங்க, அப்புறம் டோப்பா மேலேயே உங்களோட கண்ணு இருக்கு. சரி, இவருக்காக 1 லிட்டர் எண்ணெய் வாங்கி இடம்பலம் அலுவலகத்துக்கு அனுப்பவும். ஏன்னா இவர் என்ன சொல்லியிருந்தாரு, திமுக தோத்தாதான் முடிய வெட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இவரோட 6 அடி கூந்தலுக்கு 1 லிட்டர் வாங்கி அனுப்ப போறோம். யாருக்குன்னா அதை ஆட்சி மாற்றம் நடந்த உடனே அந்த லத்தியில இப்படி தடவி இப்படி உருவி ஏரோப்ளேன் அப்படின்னு சில பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறான். அதனால அதுக்கு வேணா எண்ணெய் வாங்கி அனுப்பலாம். உங்க கூட சேர்ந்ததுக்கு எனக்கும் இன்னும் மே 4ஆம் தேதியிலிருந்து பொழப்பு போகுது. என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஆதிவாசி தைலம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய முடிவை நான் பிரிச்சு போட்டு வியாபாரம் பண்ணோம். அந்த நிலைமைக்கு கிஷோரோட நிலைமை போகுது. அப்படிங்கிறதுனால கிஷோரோட ஃபேன்ஸ்லாம் கிஷோர் சூப்பர் செம காமெடி அப்படி சிரிப்பீங்களே, அதற்கெல்லாம் ஒரு லாஸ்ட் எபிசோடு இது அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் எபிசோடு ரைட்டு தான். ஒரு பிரேக்கப்ல இருந்து தான் ஒரு காதலே மலருது. ஒரு வீக்கெண்ட் தொடங்குதுன்னா அது முடியறதுக்காக தான். தமிழ்நாடுடைய பிரேக்கப் நடக்க போகுது ஸ்டாலின் கும்பலோட. ஐயோ, பிறக்கிறதே இறக்கிறதுக்கு தாங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே இறக்கிறதுக்கு, சாப்பிட்டு முடிச்சோடனே பசிக்கும், தூங்குறதே திருப்பி எந்திரிக்கிறது தான். இந்த மாதிரி எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு தொடக்கம் ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்கதான் செய்யுது. அந்த முடிவு வந்துருச்சு இப்போ. அந்த முடிவுக்கு அப்புறம் சூரியன் மறைந்தாலும் மீண்டும் உதிக்கும். அது பல பேருக்கு பாத்தீங்கன்னா கசக்கும் என்று கூறி இன்னைக்கு எபிசோடுக்குள்ள வந்துடலாம். வணக்கம் கிஷோர் அவர்களே. வணக்கம். என்ன பயம் தெரியுது கண்ணுல? என் கண்ணுல எதுவும் பயம் தெரியலையே. உங்க கண்ணுல தான் ஏதோ கொஞ்சம் அப்படியே உசலாடுது. என்ன ஆடுது அது தெரியாது. ஏங்க நாங்க 190 சீட்ஸ் டாப்ல இருக்கோம். எல்லா சர்வேஸ்லயுமே சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்கு நேற்றுக்கு வில்லிவாக்கத்துல பேசும்பொழுது நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் சிறப்பாக செயல்படுவோம்னு பதுங்கினாரு ஸ்டாலின்? அது சீமானவர்கள் சொல்லையா, அது ஜெயிச்சா பயிற்சி தோத்தா முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எங்க ஆளுக்கும் ஒரு டயலாக் வச்சிருக்காரு. அந்த மாதிரி அதுதான் செஞ்சுட்டு இருக்கணும். ஏன்னா ஏதோ இடத்துல பேசும்பொழுது என்கிட்ட நீங்க என்னுடைய சாதனைகளை கேட்டா நான் மணிக்கணக்கா பேச முடியும். என்னால மணிக்கணக்கா நீ மணிக்கணக்காலாம் பேச வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் பேச சேர்ந்தாப்புல, ஒரு 2 நிமிஷம் சேர்ந்தாப்புல உன்னுடைய ஆட்சியுடைய சாதனைகளை சொல்ல பார்க்கலாம்.
கிஷோர், உங்களோட ரேண்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜென்யூனான கமெண்ட்ஸ். நீங்க பொலிட்டிக்கலா நான் உங்களை கேட்கிறேன். நான் சொல்றேன். இந்த நீண்ட நெடிய ஒரு பிரச்சாரத்தை பார்த்தீங்க, எல்லாரும் பண்ணாங்க. 8 மாதமா எடப்பாடி பழனிசாமி பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ஸ்டாலின் வந்து இப்போ ஒரு 1.5 மாசமா பண்ணிட்டு இருக்காரு. உதவாநிதி பண்ணிட்டு இருக்கான். இப்போ மற்ற கட்சிகள் தலைவர்களும் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே பார்க்குறோம். இதில் எங்கேயாவது ஸ்டாலின் தன்னுடைய ஆட்சியுடைய சாதனைகள் என்று பட்டியலிட்டு பேசியதை பார்த்தீங்களா? கிஷோர், நான் என்ன சொல்ல டெக்னிக்கலா போகணும்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷனோட ஆணைக்கு இணங்க இந்த வீடியோவை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சார வீடியோவை அந்த இடத்துல மாத்திருக்கேன். நான் யாருக்கும் ஓட்டு போடணும்னு சொன்னா So what we are doing is no we are calling the facts. எப்பவுமே உண்மையை பேச வேண்டாம் என்று எந்த தேர்தல் ஆணையமும் சொல்லலை. தேர்தல் ஆணையத்தோட எந்த ஆணையமும் நமக்கு இல்லை. தேர்தல் ஆணையத்தோட எந்த விதியும் நமக்கு இல்லை. நாம் கேட்குறது தான் ரொம்ப சிம்பிள். உன்னுடைய நீண்ட நெடிய இந்த பிரச்சாரத்தை நம்ம பார்த்தோம், சரியா? இந்த பிரச்சாரத்தில் பல அரசியல் தலைவர்கள், ஒவ்வொரு அரசியல் தலைவரும் தன்னுடைய சாதனைகள் தான் செய்ய போகிறோம் என்று சொல்லக்கூடியவைகளை முன்வைத்து பேசினார்கள். அது எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், அல்லது சீமானாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், இவங்கெல்லாம் இப்படி தான் பேசியிருக்காங்க. ஆனால் தங்களுடைய சாதனை என்று எதையுமே சொல்லாமல் சுற்றி திரிந்தது யார் அப்படின்னா அந்த அப்பனும் பிள்ளையும் தான். எங்கே போனாலும் ஒரு படத்தை எடுத்து காமிக்க வேண்டியது. பாருங்கள் எடப்பாடி, இது பாருங்கள் எடப்பாடி அவர் காலில் விழுந்திருக்காரு, வேற எங்கேயோ விழுந்திருக்காரு. உனக்கு என்ன வந்து ஆட்சியில் இருக்கிறது நீ. உன்னுடைய ஆட்சியுடைய சாதனையை சொல்லி வாக்கு சேகரிக்க வேண்டியது உங்களிடம் வந்து உன்னுடைய கடமை என்று நாம் எதிர்பார்க்கிறோம். செஞ்சியா நீ? ஏங்க அதுக்காக திமுகக்காக பேசுற லியோனி மேல பாட்டில தூக்கி அடிக்கிறீங்க. இந்த பாட்டில திருப்பி கடையில் கொடுத்தா 10 ரூபா தருவாங்க சொன்னாங்களா இல்லையா? கரெக்டு. செருப்பை சாணியில் முக்கி அடிச்சுக்கணும். பாட்டில் தூக்கி அடித்து தப்பு பண்ணிட்டாங்க. அதை நான் ஒத்துக்கிறேன். நானும் வந்து ஒரு பாட்டிலை வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். லியோனி அதுக்கு ஒர்த்து இல்லை. நல்லா கலகலன்னு பேசக்கூடிய அவர் மேலே போய் பாட்டில் எடுத்து அடிக்கிறீங்க. அப்போ நீ தெரிஞ்சுக்கலாம்ல மக்கள் எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு. நீங்கள் உங்களுடைய பொய்களையும் புரட்டுகளையும் சகித்துக் கொள்வதற்கு தயாராக இல்லை. உங்களை 5 ஆண்டு காலம் சகித்து கொண்டு விட்டார்கள். இதுக்கு மேலே அவங்க சகித்து கொள்வதற்கு தயாராக இல்லை. இப்போ சத்யராஜ் அவர்கள் மேலே ஏதோ ஒரு கோவம் இருக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே குடும்பத்தில் சத்யராஜ் திமுகக்காக பேசுறாரு, சிபிராஜ் விஜய்க்காக பேசுறாரு. ஆனால் சத்யராஜை பார்த்தா இவங்களை பார்க்க தேவையில்லை, இவங்களை பார்த்தா சத்யராஜை பார்க்க. அதனால சத்யராஜ் நினைச்சா அடிச்சிருப்பாங்களா? சிறப்பத்துக்கு வீசிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு பெண்ணுங்க சத்யராஜோடைய மகள். அவங்க சத்யராஜ் நினைச்சிருக்கலாம். அது சரி, இப்போ ஒரு தந்தை போல வந்து ஒரு மகளை பார்த்து டக்குன்னு இருக்கும், அதெல்லாம் ஓகேங்க. பட் ஒரு பெண்ணுன்னு பார்க்காம அந்த செருப்பு கழட்டி அடிக்கிறாங்க. நான் தான் சொல்றேனுங்க, நீங்க உங்களுடைய மரியாதையை காப்பாற்றிக் கொள்வது அப்படின்றது, நீங்கள் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீர்கள் அப்படின்னு வரும்பொழுதே அது வந்து பிரச்சனைக்குள்ளாகுது. மக்கள் கொதிப்பில் இருக்காங்க. நான் திருப்பி சொல்கிறேனே, மக்கள் எது எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த எதிர்ப்பலையே இல்லை. எதிர்ப்பலை எப்படி இருக்கும் உனக்கு எப்படி தெரியும்? எதிர்ப்பலை இருக்கா இல்லையான்னு மீடியா எடுத்து சொன்னால் தெரியும். மீடியாவை ஃபுல்லாக மறைச்சி வச்சிட்டிங்க, சரியா? இது எதிர்ப்பலை மட்டும் கிடையாது. இங்கே இருக்கக்கூடியது எதிர்ப்பலையோடு சேர்த்து பயமும் கூட. மக்கள் பயப்படுகிறார். ஏன் பயப்படுகிறார்கள்? இவர்கள் எதை வேண்டாம் செய்ய துணிவார்கள். என்ன வேணாலும் செய்வான். இந்த ஆட்சியில் எதையெல்லாம் பார்க்கக்கூடாதோ அத்தனையும் பார்த்துட்டோம். ஒரு பாலியல் குற்றச்சாட்டு நடக்குது. எங்கே? ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ளே ஒரு பாலியல் குற்றச்சாட்டு நடக்குது. அந்த பல்கலைக்கழகத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு திமுக பொறுக்கி அந்த கொடியை வைத்துக்கொண்டு அந்த காரில், அந்த கொடி பொருத்தப்பட்ட திமுக கொடி பொருத்தப்பட்ட காரில் அவன் உள்ளே போய் திமுறா உள்ளே போய், அதுவும் என்ன பாதுகாக்கப்பட வேண்டிய, அது பாதுகாப்புடன் இருக்க வேண்டிய ஒரு வளாகத்துக்குள்ளே போய் ஒரு பாலியல் குற்றச்சாட்டில் ஈடுபடுறான். அந்த குற்றச்சாட்டை 2 பெண்கள் தைரியமாக வெளில வந்து, எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் 2 பெண்கள் தைரியமாக போய் சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க? அவங்க போலீஸில் போய் சொல்கிறாங்க. போலீஸு எஃப்ஐஆரை வெளியில் விடுறாங்க. யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸை வெளில விடுறாங்க. இந்த மக்கள் பயப்படுவாங்களும் பயப்பட மாட்டாங்க. என்ன வேணாலும் செய்ய துணிவாங்க. ஒரே காரணம்தான் திமுக கொடி பொருத்தப்பட்ட கார், திமுகவுடைய தொடர்பு இருக்குது அப்படின்ற ஒரே காரணம்தான். இல்லைன்னா இவ்வளவு மோசமான ஒரு பாலியல் குற்றத்தில் ஈடுபட்ட ஒரு நபரை சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அவன் திமுக உறுப்பினர் என்று சொல்கிறார்கள், அவன் திமுக அனுதாபி. இப்போ நீங்கள் கூட பேசுறது பார்க்கணும் திமுக அனுதாபி மாதிரி தான் தெரியுது. தெரியலையா? இருங்க சொல்கிறேன். நீங்கள் கூட பார்க்கறதுக்கு திமுக அனுதாபி மாதிரி தான் பேசுகிறீங்க. திமுக அனுதாபி தான். திமுக அனுதாபி. நீங்கள் என்ன அமைச்சரோட சுற்றுறீங்களா? அமைச்சர் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் பெட்ரூமில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்றாரா? இல்லை எல்லா மாநாட்டுகள்லையும் நீங்கள் வந்து அமைச்சரோட சுற்றிட்டு இருக்கீங்களா? இல்லை திமுக பொருத்தப்பட்ட காரில் நீங்கள் போயிட்டு வலம் வரீங்களா? என்னையங்க கோத்து விடுறீங்க? இல்லை, அனுதாபிக்கும் அவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. சுற்றுனாங்க அவங்க. அப்போ அனுதாபியா இது?
சரி, அனுதாபின்னு சொல்றதுக்கு நீ வெக்கப்பட வேண்டாமா? உன்னுடைய அனுதாபி இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சிருக்கா, நீ வெக்கப்பட வேண்டாமா? அவமானப்பட வேண்டாமா? மாறாக அந்த பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பெண்ணுடைய எஃப்ஐஆர் எடுத்து வெளில விடுறேன்னா, அப்போ இந்த ஆட்சியை பார்த்து மக்கள் பயப்படுவாங்களா, பயப்பட மாட்டாங்களா? புகார் தானே கொடுக்க முடியும். சட்டப்படி இயங்கணும்னு புகார் கொடுப்பதுக்கு அது ஒரு பாலியல் குற்றச்சாட்டில் ஈடுபட்ட பெண், பாலியல் குற்றச்சாட்டில் பாதிக்கப்பட்ட பெண், அந்த மாதிரி பாதிக்கப்படுகின்ற பல பெண்கள் நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம். பீச்சுக்கு ஜோடியாக வராங்க, தனியாக இருக்கும்போது 4 ரவுடிங்க வந்து பாலியல் குற்றச்சாட்டில் ஈடுபடுறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சரியா? நிறைய பெண்கள், நிறைய கப்புள்ஸ் அதை பற்றி வெளியே பேச மாட்டாங்க. அப்போ வெளியே வந்து பேசணும்னு ஒரு பெண் நினைப்பதே அது பெரிய பல அளவில் அவங்களுக்கு துணிச்சல் இருக்கணும். அப்படி அந்த துணிச்சலோடலாம் வந்து அவங்க கொடுக்கும் பொழுது அவங்க வீடு அட்ரஸ்லேருந்து எல்லாத்தையும் நீ வெளியே விடுறீங்க. எதுக்கு விடுற? இனிமேல் யாரும் வந்து புகார் கொடுக்கக்கூடாதுன்னு நீ விடுறீங்க. என்னங்க ஒரு நாடுனா வந்து இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்த எக்ஸாம்பிள், நான் ஏன் பயத்தில் இருக்காங்கன்றதுக்கு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிருக்கேன். அடுத்த எக்ஸாம்பிள், அஜித்குமார் அப்படின்னு திருபுவனத்தில் போலீஸ் வந்து பட்டப்பகலில் தூக்கிட்டு போகிறாங்க. பட்டப்பகலில் மஃப்டியில் வந்து போலீஸு ஒரு 12 பேர் வந்து தூக்கிட்டு போகிறாங்க. அவனை யாரோ ஒரு பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில், அந்த புகார் கூட பார்த்தீங்கன்னா டுபாக்கூர் புகார், மேலிடத்துல உத்தரவு வந்ததுன்னு தூக்கிட்டு போகிறாங்க, கடத்திட்டு போகிறாங்க. எங்கே நீங்கள் விசாரணை கூட்டு போனோம்? போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போனோம். நீ போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போகலை, தனியாக ஒரு இடத்த கூட்டு போகிற. இதை ரோட்டில் இருக்க எல்லாரும் பார்க்குறாங்க. பூ விற்கிறவங்கலேருந்து எல்லாரும் பார்க்குறாங்க. அங்கே இருக்க ரோட்டில் இருக்கவங்களாம் அவங்க வாக்குமூலம் கொடுக்குறாங்க. நாங்கள் எல்லாரும் பார்த்தோம், அப்படி தான் கூட்டு போனாங்க. அப்போ என்ன அர்த்தம்? கூட்டு போய் நீ அடித்து கொலை செய்ய, அவனை அடித்தே கொள்கிற. சரியா? அடித்தே கொன்னது அந்த வீடியோவும் வெளில விட்றீங்க. அப்போ என்ன? மக்கள் மனதில் ஒரு பயத்தை ஏற்படுத்தணும்னு தான். இல்லைன்னா நீ செய்வியா அந்த வேலையை? அப்போது இந்த பயத்தை இவர்கள் வைத்திருப்பதன் காரணம் என்னென்னா, இந்த ஆட்சிக்கு எதிராக எவனும் வாயை திறக்கக்கூடாது அப்படின்ட்டு தான். இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை அப்படியே இந்த அஜித்குமார் நடந்த திருபுவனம் அப்படியே இதுக்கு போங்க, கிருஷ்ணகிரி போங்க. அவன் பேரே கலைஞர், அந்த ஏரியாவில் அவனுக்கு வச்சிருக்கப்பட்ட பேர் கலைஞர். சரியா? அப்போ அவன் அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துப்பான். அவன் என்ன பண்ணுறான்? ஒரு 2 வயசு குழந்தைய, 2 வயசு குழந்தைக்கு என்னங்க உறுப்பில் என்னங்க இருக்கும்? அந்த 2 வயசு குழந்தைய சிதைக்கிறான். அதை 75 நாட்கள் காவல்துறை மறைக்கிறது. 75 நாட்கள். 75 நாட்களுக்கு அப்புறம் அந்த விஷயம் வெளில வருது. அப்போ நீங்கள் பாருங்கள், அந்த மக்கள் என்ன பயப்படுவாங்களா மாட்டாங்க? இந்த அரசாங்கத்தை பார்த்து பயப்படுவாங்களா மாட்டாங்களா? ஒரு பாட்டி ரேஷன் கார்டில் ஏதாவது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம இருந்திருக்கலாம். ஏதோ பிரச்சனை, அந்த அம்மா அதோடைய ஆத்திரத்தை தீர்த்துக்குது. என்ன பண்ணுது? ஸ்டாலினுடைய போஸ்டரை பார்த்து கல்லை விட்டு எரியுது, திட்டுது. நாசமாக போகிறவனே, உன் குடும்பம் ஒரு நல்ல குடும்பமா? உன் குடும்பம் விளங்குமா? ஊரை ஏற்றி திருடி பிழைக்கிறியே, உன் வம்சம் தழைக்குமா? நீ எல்லாம் விளங்குவியா? உன் பையன் வழங்குவானா? உன் பேரன் வழங்குவானா? அப்படின்னு திட்டுது. இயல்பு தானே யாரும் திட்டுறதுக்கு. அரிசி பருப்பு கேட்டு தானே போகிறோம் கடைக்கு. அந்த அரிசி பருப்பு கொடுக்கலன்னா அப்படி தான் கேள்வி கேட்போம். அப்படி கேட்ட அந்த பாட்டியை எவனோ ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டான். இதை வைரல் ஆகிடுச்சு. வைரலான உடனே தனிப்படை, இது பாட்டியை பிடிக்கிறதுக்கு தனிப்படை. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய தம்பி சுற்றிக்கிட்டு இருக்கான் 1.5 வருஷமா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கண்ணில் மண்ணை தூக்கிட்டு. இன்னொரு பக்கம் உன் போஸ்டர் மேலே கோவத்தை, தன்னுடைய ஆத்திரத்தை, தன்னுடைய இயலாமையை கொட்டி தீர்த்த ஒரு பாட்டியை பிடிப்பதுக்கு தனிப்படையை அமைக்கிறேன்னா பயப்படுவாங்களா மாட்டாங்களா? இல்லை பயம் கொடுத்துணுன்றதுக்காக தானே நீங்கள் அதை பண்ணுறீங்க. யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்றதுக்காக தானே பண்ணுறீங்க. இந்த எல்லாம் இருக்குல்ல, இந்த பயத்தோட வெளிப்பாடு எங்கே திரும்ப தெரிய வரும்? இந்த தேர்தல் வரும்பொழுது ஓட்டு போட போவோம்ல, அன்றைக்கி யாரும் என்னை மிரட்ட முடியாது. அன்றைக்கி யாரும் நான் ஓட்டு போடும்பொழுது எதுவும் செய்ய முடியாது. அன்னைக்கு பாருங்கள் எப்படி இந்த திமுகவை தூக்கி வெளியே வீசுகிறார்கள். நாளைக்கு, அன்னைக்குன்றது நாளைக்கு பாருங்கள் இந்த திமுகவை எப்படி தூக்கி வீசுகிறார்கள் வெளியே. பட் சென்டிமெண்ட்ஸ் தான் வந்து கடைசியில் ஒர்க் ஆகும். பிடிஆருடைய அந்த கண்ணீரை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லாருமே திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அது பிடிஆருடைய கண்ணீர் யாருக்கா? எதுக்காக? எதனால? பிடிஆர் அழ வச்சது சுந்தர்சியா? இல்லை, அவர் சிரிப்பு படம் தான் எடுப்பாரு. பிடிஆர் அழ வச்சது திமுக குடும்பம். என்னாச்சு? ஸ்டாலின் வந்தாருங்க, சரி, பிரசாரம் பண்ணல பிடிஆருக்கு. உதவாநிதி வந்தான்,
பிரச்சாரம் பண்ணல பிடிஆருக்கு. அப்படி என்ன அப்போ அது இவர் தான் போட்டு விட்டார்ல. பையனும் மாப்பிள்ளையும் சேர்ந்து கொள்ளையடிச்சு வச்சிருக்கானுங்க 30,000 கோடி. இல்லை 30,000 கோடி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. சொன்னது யார்? பிடிஆர் தானே. அதனால அவரை ஒதுக்குறாங்க, அவரை அவமானப்படுத்துறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. சரியா? இது மட்டும் இல்லாமல் மூர்த்தியும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாரு, அமைச்சர் மூர்த்தியும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாரு பிடிஆருக்கு எதிராக. அதனால அந்த மனுஷன் அழறான். இன்னும் எதிரானா அவர் தோக்கடிக்கணும்னு வேலை பண்ணுறாங்களா? எல்லாருமே தான் தோக்கடிக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ நீ வந்து இன்னைக்கு அழறா இல்லை, இதை மாதிரி 5 ஆண்டுகள் அந்த மக்கள் எழுதாங்கல்ல. உனக்கு பிரச்சனை வரும்போது அதுவும் என்ன பெரிய மேட்டுக்குடி, நீ மேட்டுக்குடியாக இருந்தால் எங்களுக்கு என்னையா? நீ அமெரிக்காவில் எங்கேயோ வேலை செஞ்சால் எங்களுக்கு என்ன? எங்களுக்கு அதனால் 10 பைசாக்கு லாபம் இருக்கா? கிடையாது. சரியா? நீ என்ன பெரிய மன்னர் பரம்பரை, இருந்துட்டு போ. எங்களுக்கு என்ன? இது ஜனநாயகம். இங்கே யார் வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம். அப்படின்னும் போது பெரிய எல்லாரும் வந்து அறிவில்லாதவர்கள் போலும், இவர் தான் பெரிய அறிவாளி போலும். என்ன அப்படியே ஒரு மிதப்பில் இருந்தல்ல. போன தேர்தலில் வெளியே வரமாட்டேன்னு. நான் எதுக்குங்க வரணும்? நான் ஏன் மக்களை பார்க்கணும்? நான் வந்து எனக்கு மக்களாக வந்து ஓட்டு போட்டுருவாங்க. எனக்கு நான் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்லாம் பேசினேன்ல. இன்றைக்கே வர ரோடா? ஏன்பா வர? உங்கள் ஆட்சி தான் பயங்கரமான ஆட்சி, சிறந்த ஆட்சி, தலை சிறந்த ஆட்சி. அப்புறம் ஏன் வந்து மூக்க சிந்துற? ஏன் வந்து அழற? சரி, இப்போது எனக்கு இந்த விஷயத்தை கேட்க வேணான்னு பார்த்தேன். பட் இன்றைக்கி கேட்கலன்னா வேறு என்றைக்குமே கேட்கறது வேலிட் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை உள்ளே எடுத்துகிட்டு வரேன். சமூக வலைதளங்களில் நீங்கள் போட்ட ஒரு பதிவு, அதாவது இந்த ஆட்சியில் முதல் திமுக அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டவர் நீங்கள். இப்பொழுதானா கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறது திமுகக்கு எதிராக 2 பேர் தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க. ஒன்று நீங்கள், இன்னொன்று சவுக்கு சங்கர் அவர்களுடைய தாயார் இறந்துட்டாங்க, இப்போ சிறையில் இருக்காரு. ஒரு கடிதம் வேறு வெளியிட்டிருக்காரு. நீங்கள் இதெல்லாம் குறித்து வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தீங்க. ஸோ இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து இந்த கோபம் வந்து அப்படியே டிரான்சென்ட் ஆகி வந்து வாக்கில் உழுவும். கோவப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. என்ன கோவப்படுறதுக்கு? நீங்கள் சவுக்கு சங்கரோட ஒத்து போகாமல் இருக்கலாம். நான் அதெல்லாம் வந்து அதுக்குள்ளே போக விரும்பலை. சரியா? ஆனால் என்னுடைய ஒரே கேள்வி, உங்களுக்கு பதைக்க வேண்டாமா? சங்கர் மேலே 1000 குறைகள் சொல்லுங்கள், 1000 விமர்சனங்களை வைங்க. அதை பற்றி அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. நான் கேட்குறது ஒன்று தான். அந்த பெண் என்ன தப்பு செஞ்சாங்க? இந்த ஒரு வயதான ஒரு பெண்மணி, அவங்க அம்மா, அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? அவங்க வீட்டில் போய் நீங்கள் அந்த பீயை போய் கொட்டினீங்க. உன் வீட்டில் அது ஒன்றும் இல்லை. அன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்குறேன், அந்த கிச்சனில் துர்கா ஸ்டாலினின் பூஜை அறை, துர்கா ஸ்டாலினின் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிச்சனில் அந்த பருப்பு டப்பாவை இப்படி தள்ளி வச்சுருக்காங்க. நான் எப்போ சொன்னாலும் இங்கே ஒன்று கேட்டு அந்த மாதிரி கடிஞ்சு கோவப்படுது. நான் எப்போ சொன்னாலும் உங்களுக்குலாம் புரிய மாட்டேங்குது. இதை மாற்றி வைக்காதீங்க இந்த பருப்பை. யார் சேகர் பாபுகிட்ட சொல்கிறாங்களா? அது தெரியாது. ஓகே, அங்கே யார்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாங்க. சரியா? உங்கள் பருப்பு நீங்கள் எவ்வளோ வைக்கணும்? ஒரு பருப்பு டப்பாவை இங்கேருந்து அங்கே வச்சாலும் எனக்கு அவ்வளோ கோவம் வருது இல்லை? அந்தம்மா இந்த மீன் கழுவுறதுலாம் நான் அவங்கள்ட்ட விடவே மாட்டேன். நான் வந்து செக் பண்ணுவேன் அந்த மீனை உயிரோட இருக்கா இல்லை செத்து போச்சா அப்படின்னு. அந்த மீனை கழுவி அது கரெக்டாக கழுவினாங்களே எல்லாம் நான் செக் பண்ணிட்டு தான் நான் போடுவேன். இல்லைன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். நான் சொல்லிடுவேன் நீங்கள் அப்படியே வச்சுருங்கன்னு சொல்லுவேன். ஒரு மீனை கழுவுறது கூட நீ செக் பண்ணணும்னு சொல்கிற. உன் வீட்டில் 10 வேலைக்காரன். சரியா? இன்னொருத்தன டைனிங் டேபிளில் வந்து நீ கொட்டுறைய பீய வெக்கமாக இருக்க வேண்டாம் உனக்கு? அப்படி என்ன நீ ஆட்சி செஞ்சு கிழிச்சிட போகிற? இல்லை அப்படி என்ன சம்பாதிச்சு கிழிச்சிட போகிற? மான வைக்கம் இல்லை உனக்கு. உன் பொண்டாட்டி மட்டும் அப்படியே மீனில் சின்ன அழுக்கு இருந்தால் கூட உன் பொண்டாட்டி கோவம் வருது இல்லை? நீங்கள் சொன்ன மாதிரி சேகர் பாபுல எல்லாம் ஓடி வரானுங்கள்ல அந்த அழுக்கு அப்படி எடுக்கிறதுக்கு. மற்றவனுக்கும் அப்படி தானே, மற்றவன் அம்மாவும் அப்படி தானே. ராகுல் காந்திக்கு அதிமுக மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க இப்பதாங்க தெரிஞ்சது. அவர் அதிமுக பத்தி முடிக்கல. ஓகே ஓகே வருவோம். அப்படி இருக்கும்பொழுது நீ என்ன பண்ற? அப்படி பண்ணி அந்த அம்மா ஒரு டார்ச்சர் பண்ற. சரியா? அதுக்கு அடுத்தது உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சுதான் நீ கொண்டு போய் ஜெயிலில் வச்ச. உனக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இருந்தது அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. குறைந்தபட்சம் நீ என்ன பண்ணியிருக்கலாம்? நீ மனிதாபிமானம் கொண்டவனா இருந்தா போய் பார்த்துட்டு வரட்டும். உங்கள் அம்மா இருக்கும்போது போய் பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு அனுப்பியிருக்கலாம்ல. நீ இறந்ததுக்கப்புறம் நீ சசிகாந்த் செந்திலுக்கு அந்த எம்பி அவருடைய மச்சான் அவருடைய கட்சியுடைய தொடர்பை வச்சு நீ அவனுக்கு அழுத்தம் கொடுக்குற. என்ன? இங்கே பாடியை கொண்டு வந்துடாது, சென்னைக்கு பாடியை கொண்டு வரக்கூடாது. அதனால தான் பெங்களூர்லேயே வச்சு சென்னைக்கு பாடியை கொண்டு வரக்கூடாது. இதெல்லாம் திரைமறைவில் ஏதாவது ஒரு அரசியல் தலைவர் போய் பார்த்துருவாங்கல்ல, மரியாதை செலுத்திடுவாங்கல்ல.
அது பிரச்சனை ஆயிடும். இந்த பாடியை கூட சென்னை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்போஸ் பண்றீங்க. எடப்பாடியே போய் பார்த்து மலர் வச்சுட்டாருன்னா அது பெரிய இஷ்யூ ஆயிடும் அப்படின்னு நியூஸ் ஆயிடும். அது அப்படின்னு பண்றியே, இதை விட அசிங்கம் ஏதாவது இருக்க முடியுமா? ஏதானே பார்வதி அம்மாவுக்கு பண்ண. பார்வதி அம்மா அங்கே நீங்கள் ஃப்ளைட்டில் வராங்க, நீ முதலமைச்சர், அவங்கள வந்து அவங்க வந்து இறங்கி வரணும். இப்போ கேட்டால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? ஏன்டா சென்ட்ரலும் உங்கள் கையில் தான்டா இருந்தது. மன்மோகன் சிங் தானே பிரதமர், உங்கள் ஆட்சி தானே நடந்துக்கிட்டு இருந்தது. நீங்கள் தானே கூட்டணியில் நீங்கள் உங்கள் ஆதரவு கைவில் தானே இந்த ஆட்சி நடந்தது. ஏன் அந்த பார்வதி அம்மாவுக்கு ஒரு பர்மிஷன் கொடுக்க உங்களால் முடியாதா? அவங்க எதுக்கு வந்தாங்க? ட்ரீட்மெண்ட்டுக்கு தானே வந்தாங்க. இது இவர்களுடைய வழக்கம். இது சங்கருக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு சங்கருடைய தாயாருக்கு அந்த பாடியை கூட கொண்டு வரக்கூடாதுன்னு நிர்பந்தம் பண்ணாங்கல்ல, இங்கே சென்னை கொண்டு வரக்கூடாதுன்னு. அதே போன்ற விவகாரம் அப்போது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மாணவர் உதயகுமார் அவருக்கு நடந்திருக்கு. மாணவர் உதயகுமார் கருணாநிதிக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கக்கூடாது, இன்னைக்கு டாக்டர் பட்டத்தை வரவன் போறவன் தோணன் துரத்தி இலக்கம் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த பழக்கம் அந்த கலாச்சாரம் ஆரம்பித்து வைத்து கருணாநிதி. இந்த கேடு கட்டவனுக்கெல்லாம் டாக்டர் பட்டம் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி போராடிய மாணவன் உதயகுமார், அந்த மாணவனை கொலை பண்ணுறாங்க. கருணாநிதி நிகழ்ச்சிக்கு வராரு, அடுத்த நாள் முன்னாடி நாள் கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணிட்டு இதில் வச்சுருக்காங்க, எங்கே மார்ச்சுவரியில் வச்சுருக்காங்க பாடியை. இந்த பாடியை பேரண்ட்ஸு யார், அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடைய மாணவன் உதயகுமார் யூனியன் தலைவர், அவன் ஸ்டூடெண்ட் யூனியன் தலைவர், அவனுடைய பாடியை அவனுடைய பெற்றோர் அடையாளம் பார்க்கக்கூடாது, அடையாளம் காணக்கூடாது என்று கட்டளை போட்டு முதலமைச்சர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம்தான் அந்த பாடியை அடையாளம் காணணும் அப்படின்னு சொல்லி கருணாநிதி, இந்த கேடுகட்ட கருணாநிதி வந்து டாக்டர் பட்டத்தை வாங்கிட்டு போனான். ஒரு பெற்றோர் அவருடைய பையன் இறந்து போயிட்டான், எவ்வளோ பதப்பதைப்பில் இருப்பாங்க, இந்த பாடியை பார்க்கணும் எவ்வளோ துடிப்பாங்க. கருணாநிதி வந்து செல்வதற்கு வரைக்கும், கருணாநிதி வந்து அந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த டாக்டர் பட்டத்தை வாங்கி கொண்டு செல்வது வரைக்கும் அந்த பெற்றோரை அந்த பாடியை பார்க்க, தன்னுடைய பெத்த மகனை பார்க்கக்கூடாதுன்னு சொன்ன அயோக்கியன் இந்த கருணாநிதி. இந்த அயோக்கிய குடும்பம் இந்த கருணாநிதி குடும்பம். இதெல்லாம் மன்னிச்சிருவோமா? இதையெல்லாம் இந்த மக்கள் வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கப்புறம் இந்த அயோக்கிய பயலை 4 முறை முதலமைச்சராகவும் அழகு பார்த்த மக்கள் தான் இந்த மக்கள். அப்ப இதையெல்லாம் மக்கள் வேண்டி சொல்லக்கூடாதா? சரி, சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் மக்களுடைய தீர்ப்பு என்ன அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் வந்து முழுமையாக நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா உங்களோட கோபம் அவங்க கூட வந்து அப்படியே இருந்து டிரான்ஸ்லேட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட கேள்வி, மீண்டும் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வந்தார்னா கிஷோருடைய நிலைமை என்ன? அவர் என்ன செய்வார்? அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? முதல் முறை ஸ்டாலின் ஆட்சிக்கு வரப்போகிறார் என்று சொன்ன பொழுதே நிறைய பேர் சொன்னாங்க அவர் ஜாதகத்துல இல்லை, நான் இந்த ஜாதகத்துல இல்லை, கீதகத்துல இல்லை, இதுக்கெல்லாம் நான் நம்ப மாட்டேன். சரியா? மக்கள் முடிவு தான். சரியா? மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. மக்கள் ஸ்டாலினை 2019 இதை நான் பேட்டியாவே கொடுத்தேன். மக்கள் ஸ்டாலின் தான் வர வேண்டும் என்று முடிவு செய்தால் அது நம்ம சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. அப்போ யோசிக்க வேண்டியது யாரு? தமிழகத்துடைய எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டியது மக்கள் தான், நான் கிடையாதுன்னு 2019 சொன்னேன். நான் சொன்ன மாதிரியே நடந்தது. முதலமைச்சராக ஸ்டாலின் வந்தார். இன்னைக்கு 2025 பார்த்தீங்கன்னாக்க மிகப்பெரிய அளவில் கடன் வாங்கி இருக்கின்ற முதன்மை மாநிலமாக கொண்டு போய் தமிழ்நாட்டை நிறுத்தியாச்சு. தெருவெங்கும் போதை, சந்தி சிரிக்குது, சட்டம் ஒழுங்கு. நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, ஸ்டாலின் முகர மாதிரி இருக்கு சட்டம் ஒழுங்கு. இதுக்கு மேலே வேற என்ன சொல்ல முடியும்? சரி, ஓகே. இப்போ ஒருவேளை இப்போ திரும்பியும் ஸ்டாலின் வருவாருன்னு நீங்க சொல்றீங்க, நீங்க உங்களுடைய கூற்றுப்படியே வச்சுப்போமே. நான் யோசிக்க வேண்டியது என்னை பற்றி இல்லை, எனக்கு என்ன இருக்க முடியும்? நீ 2 வாட்டி ஜெயிலில் வச்சு, இன்னொரு 3 வாட்டி வச்சாலும் நம்ம ஜெயிலில் போகிறேன், இருக்க போகிறேன். அப்பவும் ஸ்டாலின் ஒழிகன்னு தான் சொல்ல போகிறேன். ஜெயிலேருந்து வெளில வந்தாலும் ஸ்டாலின் ஒழிக, உதவாநிதி ஒழிக, இன்பநிதி ஒழிக, இதான் நான் சொல்ல போகிறேன். ஆனால் மக்கள் தான் யோசிக்க வேண்டும். சரி, ஒருவேளை ஹைபோதெட்டிக்கல் கொஷின், கடைசி கொஷின் என்னுடைய இன்டர்வியூடையது. ஒருவேளை நடக்காது, சான்ஸே இல்லை, சும்மா உங்களோட கற்பனைக்காக, உங்களோட சந்தோஷத்துக்காக நான் தான் சொல்றேனே. அப்படியே ஒரு வேலை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை பத்தி யோசிக்க வேண்டிய தமிழக மக்கள் தான். நான் ஏன் யோசிக்கிறேன்? நாங்க ஒருவேளை உங்களுக்கு சந்தோஷமா முடிக்கட்டுமே, கொஞ்சம் ஹாப்பியா இருக்கட்டுமே கிஷோர் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறோம். என்னன்னா, ஒருவேளை ஹைபோதெட்டிக்கல் கொஸ்டின் ஸ்டாலின் அவர்கள் தோத்துட்டார்னா அவருக்கு 3 ப்ரொஃபஷன், மாடலிங், இல்லை யூடியூபர், இல்லை சீரியல் ஆக்டர், இந்த 3 ப்ரொஃபஷனில் எதை நீங்கள் அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? நான் அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய வேலை என்னென்னா, நீங்கள் தான் சொன்னீங்க இல்லையா, உங்களுடைய சாதனைகள் எல்லாம் வந்து சொல்ல மணிக்கணக்காக சொல்லணும்னு உட்காந்து சொல்லு. நான் போய் யார் யார் அனுப்பணும் தெரியுமா? டிடி, சரியா? அதுக்கப்புறம் அந்த சத்யராஜ் பொண்ணு, இவங்களையெல்லாம் அனுப்பணும். எதுக்கு தெரியுமா? உட்காந்து கேளுங்க. அதில் கூட கமலுக்கு ஒரு சீட் இல்லையா உட்காந்து கேட்குறதுக்கு?
கமல் வந்து வெளியில வாட்ச்மேன் வேலை பார்க்கணும், அதனால உள்ள வர Everyone has their own முடியாது. duty. இது சாம்பார் ஒரு பெரிய வாளியில கொண்டு வந்து கொடுப்பாங்க துர்கா ஸ்டாலின். அது நல்லா டேஸ்ட் பண்ணிட்டு சூப்பர் சாம்பார் சூப்பர் அப்படின்னு சொல்லி அங்கே கமெண்ட் கொடுக்கும். அடுத்த 5 வருடம் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனில் ஓட்டலான்னு நினைக்கிறீங்க. ஓகே, கிஷோர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் கன்சல்டன்ட் மாதிரி வந்து ஸ்டாலின் அவர்கள் ஒரு வேளை தோத்துட்டா என்ன பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. ஒருவேளை புது ஜாப்க்கு போகணுமா இல்லை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 2.0 முதல்வராக அவர் வந்து செயல்படுவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். கிஷோர் அவர்களே, இதற்கப்புறம் நம்ம எப்போ சந்திப்போம்னு எனக்கு தெரியல. ஒரே மந்தையில் இருந்த ஆடுகளாக இருந்தாலும் நான் புல்மையை ரைட் சைடு போகிறேன், நீங்கள் லெஃப்ட் சைடு போகிறீங்க. நீங்கள் ரைட் சைடு போகிறீங்க, நான் லெஃப்ட் சைடு போகிறேன். நம்ம வந்து மேய்ஞ்சிட்டு அரசியல் புள்ளை மேய்ஞ்சிட்டு வந்து திருப்பியும் எப்போ சந்திக்க நேரமோ அப்போ வந்து மக்களை சந்திக்கலாம். மக்களே, மறக்காம வந்து உங்களுடைய வாக்குகளை செலுத்தி விடுங்கள். மறக்காமல் உங்கள் வாக்குகளை செலுத்தி விடுங்கள். எதையுமே மறக்காமல் இருங்கள்.